கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தீபாவும் கார்த்திக்கும் ரூமில் இருந்துட்டுருக்காங்க. அப்போது தீபாவுக்கு சடனாக விக்கல் வந்துடுது. அப்போது கார்த்திக் பார்த்துட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது, இப்போது தண்ணி குடிச்சு எது பண்ணியுமே விக்கல் நிற்கலை. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா சடனாக தீபாவுடைய கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. தீபாவுக்கே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா அது திடீர்னு முத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே தீபாவுக்கு விக்கல் நின்று போயிடுது. இப்போது விக்கல் நின்றுச்சா அப்படிங்கிறாங்க. நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தீபா விக்கல் வர மாதிரியே பண்ணுறாங்க. அப்போது என்னங்க மறுபடியும் விக்கலா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கலான்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் படுத்துடுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது தீபா கார்த்திக் கண்ணத்தில் கிஸ் பண்ணதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா ஒரே வெக்கமாக போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு இந்த சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தீபா அடுத்த நாளுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ரியாவுடைய எக்ஸசைஸ்மெண்ட்டை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வீட்டுக்கு வர வச்சு அவர் எல்லா விஷயத்தையும் ஆனந்த் கிட்ட சொல்லிடுறாங்க. ரியா நல்ல பொண்ணு கிடையாது, அவன் என்ன டைவர்ஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்கிட்ட கார் பங்களான்னு எந்த வசதியுமே இல்லை, எனக்கு காக்கா வலிப்பு இருக்குது அப்படின்ற இந்த ஒரு குறையை வச்சு என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போது அடுத்ததான் நீங்கள் கார் வசதி இந்த மாதிரி வசதியோடு இருக்கிறதுனால உங்களை ஏமாற்றி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத முக்கியமான ஒரு விஷயம், அவள் 2 தடவை 2 குழந்தைய அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாலே அப்படின்றாங்க. அப்போது நான் சொல்கிறது தான் உண்மை, அவள் பணத்துக்காக என்ன பொய் வேணாலும் சொல்லுவா, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் அவள் போவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி உங்கள் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் ரியாவை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. தீபா எது சொன்னாலும் ஆனந்த் கேட்பாரா அப்படின்றதான் இங்கே ஒரு கொஷின் மார்க்கே. அதுக்கப்புறம் ரியாவும் வீட்டுக்கு வராங்க. எக்ஸசைஸ் பண்ண குறுக்க ஆப்போசிட்டில் போகிறாங்க. ஆனந்த் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.